வணக்கம் நேர்களே. இன்னைக்கு இந்தியாவில் தங்கத்தோட விலை சும்மா கும்முன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. இதை யார் கேள்வி கேட்கப்போ எதுவுமே தெரியல. ஏன்னா தங்கத்தின் விலை இன்று ராக்கெட்டை விட மிக அதிவேகமாக ஏறிக்கொண்டு போகிறது. இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை 11,00,000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு பவுன் 92,000 ரூபாய். இன்னும் ஒரு 4 நாள்ல 1,00,000 ரூபாய் வந்துடும், கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல. தங்கத்தோட விலை ஏறுறதுக்கு யார் காரணம் சார்? யோசிச்சு பாருங்க. பிஜேபி கவர்மெண்டோட கையாளாகாதத்தனம். பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தங்கம் ஏறினதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிற அதி புத்திசாலிகளே, இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு எவ்வளவு வீழ்ச்சி அடையுதோ அந்த அளவுக்கு உலக மார்க்கெட்ல தங்கத்தோட விலை ஏறும். இந்தியாவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. இங்க இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. படு கேவலமா போயிட்டு இருக்குது. அதனாலதான் தங்கம் இந்த விலை ஏறிக்கிட்டு இருக்குது. காரணம், இங்க நிர்வாக திறமை இல்ல. மோடிக்கு எப்ப பார்த்தாலும் எந்த கவர்மெண்ட்டை உடைக்கலாம், எந்த எம்எல்ஏக்களை பிடிக்கலாம், எந்த ஸ்டேட் எப்படி மதத்தை புகுத்தலாம், ஒரே எவனை முட்டு கொட்டுக்கலாம், எங்க கலவரம் தூண்டலாம் அப்படின்னு அந்த பிஜேபி, மோடி, அமித்ஷா அந்த குரூப்புகளுக்கு எல்லாம் ஒரே யோசனை. நாட்டு மக்களை பத்தி கவலையே இல்லை. இதுவே 1977 திரு மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ என்ன சொன்னாங்க? தங்கத்தோட விலையாலதான் ஏறினதுனாலதான் அவருடைய கவர்மெண்டே போச்சு. அப்போ என்ன தெரியுமா மக்கள் கேட்டாங்க? தாலி இங்கே தங்கம் எங்கேன்னு கேட்டாங்க. அப்ப கூட கலைஞர் அதை திருத்தினாரு. தாலி இங்கே தங்கம் எங்கேன்னு கேட்காதீங்க, ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். தாலி கயிறு இங்கே தங்கம் எங்கேன்னு கேளுங்கன்னாரு. அதனாலதான் அந்த கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் கவர்மெண்டே போச்சு. அப்ப எவ்வளவு தெரியுங்களா தங்கத்தோட விலை? 2,00,000 ரூபாய் 1977 1977. இன்னைக்கு 1,00,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாயை தொட்டுடுச்சு. என்ன செய்ய போறீங்க இந்திய மக்களே? பிஜேபி கவர்மெண்ட் இன்னும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆட போறீங்களா? மோடி இன்னும் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஆட போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? புதிய பொருளாதார கொள்கையில் கொண்டு நாட்டை நாசம் பண்ணது இவங்க தான். ஆனா மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை எவ்வளவு அருமையாக இருந்தது. மன்மோகன் சிங் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நாடு நாசம் ஆயிடுச்சு. தங்கம் இனி நம்ம கிட்ட தங்காது.